அன்பர்களே, மாபெரும் இந்திய சுற்றுலா உங்களை அழைக்கிறது. ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி உண்டு. ஒருவரின் நட்பை சோதிக்க வேண்டுமானால் அவருடன் 3 நாள் பயணம் செய்ய வேண்டுமாம். இக்கூற்றிலும் உண்மை உள்ளது. இனம் தெரியாத மக்கள், அறியாத மொழிகள், அறிமுகமில்லாத இடங்கள், இந்நிலையில்தானே மனிதனின் உண்மை தோற்றம் வெளிப்படுகிறது. இன்று உங்களுடன் நமது 4வது சந்திப்பாகும். இந்த யாத்திரை எப்படி இருக்கிறது? ஆர்வமுடைய பயணிகளுக்கு துணை பயணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வித்தியாசம் ஏதும் ஏற்படுவதில்லை. இந்த பயணங்களுக்கு யார் சென்றால் என்ன, யார் செல்லாவிட்டால் என்ன, நாம் சென்றே தீருவோம். இலக்கை அடைய ஆவல் உள்ளவர்களுக்கு துணைகள் எதற்கு கூறுங்கள்? நமது இலக்கு வெகு தொலைவில்தான் உள்ளது. ஆனால் பயணமோ இன்றே, இப்போதே. வாருங்கள், இன்றைய யாத்திரையில் நாம் செல்லும் இடங்கள் எதெது என்று பார்க்கலாம். நாம் இன்றைய பயணத்தை வெகு தொலைவில் வங்காள விரிகுடாவிலுள்ள ஒரு தீவு திடலிலிருந்து தொடங்குவோம். இங்கு ஆழமான நீலக்கடல், அமைதியான சுற்றுச்சூழல் மற்றும் மாசு நீங்கிய காற்று உள்ளது. இவை பயணிகளை மதிமயங்க செய்து விடுகிறது. நாம் செல்லுமிடம் அந்தமான் தீவுகள். அதற்கு பிறகு நாம் காணப்போவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கார்பெட் தேசிய பூங்கா. இங்குள்ள அடர்ந்த காடுகளில் வட்டமிடும் எவருமே சாகசங்களின் அற்புதங்களை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. பிறகு பயணம் தமது திசையை மாற்றி உங்களை அழைத்து செல்லுமிடமானது கஞ்சன்ஜங்காவின் மடியில் தவிழும் கண்கவர் மாநிலமான சிக்கிமை நோக்கி. நாம் அங்கு நில அமைப்புகளை மட்டுமல்லாமல் அந்த மக்களின் வாழ்முறைகளையும் புத்த மத தாக்கம் கொண்ட அவர்களின் கலாச்சாரத்தையும் காணப்போகிறோம். ஆக நண்பர்களே, உங்களது வெயில் கண்ணாடிகள், கடற்கரை படுக்கைகள், குளியல் ஆடைகள் ஆகியவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், உங்களது கவலைகளையும் பிரச்சனைகளையும் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் இந்த அழகிய சூழ்நிலையில் அவையெல்லாம் நிச்சயம் பொருந்தவே பொருந்தாது. இப்போது அந்தமான் தீவுகளுக்கும் செல்ல இருப்பதாலும் சொல்லவே தேவையில்லை. சொர்க்கத்திற்கு யாரும் துன்பங்களை சுமந்து செல்ல மாட்டார்கள். ஆம், நிச்சயமாக சொர்க்கமேதான். காண கிடைக்காத சொர்க்கம். கல்கத்தாவிலிருந்து 2 மணி நேர விமான பயணத்தில் வங்காள விரிகுடாவில் 8000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவலாக காணப்படும் 350 தீவுகள் கொண்ட பகுதியே அந்தமான் மற்றும் நிக்கோபார் ஆகும். இதனை பாரதத்தின் மிகவும் தனிமை கொண்ட சுற்றுலா பகுதி எனலாம். இந்திய பூமி பரப்பிலிருந்து அதிக தூரம் இருப்பதால் இது விரைவில் நெருங்க முடியாத இடமாக உள்ளது. ஒரு காலத்தில் இந்த தீவுகள் பர்மாவிலிருந்து இந்தோனேஷியா வரை பறந்து விளங்கிய மலைப்பகுதிகளாக திகழ்ந்தன. காலமானது இதற்கு வெள்ளை நிற மணற்போர்வையை போர்த்தி தீவுகளாக மிளறச் செய்துவிட்டது. காற்றின் திசைக்கேற்ப தலையசைக்கும் தென்னை மரங்கள், அதோடு ஆகாயத்துடன் கைகோர்த்து மகிழ விரிந்து பறந்து கிடக்கும் கடல் பகுதி அந்தமான் நிக்கோபாரை அற்புத காட்சியாக மாற்றி வருகின்றன. இந்த தீவுகளை சுற்றி வளைக்கும் கடலானது பாரதத்தின் மிகப்பெரிய தீவுகள் நிறைந்த அலைபாயும் கடல் இல்லமாக திகழ்கிறது. அதோடு சமுத்திர வாழினங்கள் மற்றும் கடலின் அடியில் வாழும் உலகை மிகவும் நல்ல முறையில் ஜாலிபாய் தீவில் கண்டுகளிக்கலாம். சுற்றுலாத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்ணாடி தரைப்படகுகள் மூலமாக கடலுக்கு அடியில் உள்ள காட்சிகளை மிகவும் அருகில் சென்று காணலாம். கடல் அலைகளுடன் விளையாடி மகிழ இங்கு வெயிலும் மணலும் நிறைந்த கடற்கரை பகுதிகள் நிறையவே உள்ளன. ஆனால் அநேகமாக இந்தியர்களுக்கு அந்தமானும் நிக்கோபாரும் ஒரு துக்கம் மிகுந்த நினைவு சின்னமாகும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த தீவுகள் தேசப்படங்களில் காணப்படும் சிறு சிறு புள்ளிகளாகவே திகழ்ந்தன. ஆனால் 1857 முதல் சுதந்திர போருக்கு பிறகு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இதன் ஒரு குரூரமான உபயோகத்தை கண்டுபிடித்தே விட்டார்கள். செல்லுலார் ஜெயிலுடைய அடிச்சிறைகளில் ஆயிரக்கணக்கான சுதந்திர போராளிகளை பல வருடங்களுக்கான ஆயுள் தண்டனை கைதிகளாக அடைத்து வைத்தனர். வாழ்நாள் முழுக்கவும் சுதந்திர போராளிகள் சிறை என்னும் இருளில் கழித்தனர். அது மட்டுமல்ல,
அதிகபட்ச போராளிகள் இத்தண்டனையை கடுமையான குற்றவாளிகளுடன் இணைந்தே கழித்தனர். அந்தமான் நிக்கோபாரின் செல்லுலார் ஜெயிலில் என்றென்றும் மறக்க முடியாத பயங்கர சிறைவாச நினைவுகளை பதித்துச் சென்றார்கள். இந்த சிறைச்சாலைகளில் தண்டனையை அனுபவித்தோரின், அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரத்தை பெற உயிரையே பலி கொடுத்தோரின் நினைவுகளை பசுமையாக வைப்பதற்கு அந்தமானில் செல்லுலார் ஜெயில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இடமானது இதமான உப்பு கலந்த காற்றும் பொன்னிற மணலும் சேர்ந்து பொழுதுபோக்கிடமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு தீவிற்கும் தமக்கே உரிய தனி கவர்ச்சி உண்டு. ஒரு அற்புதமான சித்திரம் போன்ற காட்சிகள், ஒரு திவ்ய காட்சி போன்ற சூரிய அஸ்தமனம் பயணிகளை மதிமயங்க செய்து விடுகிறது. நவீன வசதிகளின் காரணமாக யாத்ரீகர்களின் வருகை புது புது நிலப்பகுதிகளை காண்பதில் இன்று மிகவும் சுலபமான ஒன்றாகிவிட்டது. தீவுகளின் அழகும் கோணம் மற்றும் வடிவங்களும் இங்குள்ள அழகான அருமையான சுற்றுச்சூழல்களை பாதுகாக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அறையும் எங்கு நோக்கினாலும் நிர்மலமான நீலக்கடல் மற்றும் பால் போன்ற மணலைத்தான் பார்வை தொட வேண்டும் என்பதற்கேற்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தமானில் துறைமுகத்தை சுற்றி பார்க்கும் வசதியும் உண்டு. சுற்றுலா பயணிகளுக்கு காட்டு பகுதிகளை சுற்றி காட்டுக வண்ணம் கடலின் இயற்கை மீன் காட்சியகம் வரை அழைத்துச் செல்கிறது. அங்கு இருக்கும் சில நேரத்தில் மீன்களும் கடல் வாழினங்களும் உங்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். யாருக்கு உயரத்திலிருந்து கடலில் குதிக்கும் ஆசைகளது பழக்கம் உண்டோ அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. அதோடு படகு விளையாட்டானது இங்கு வருவோரின் பிரியமான பொழுதுபோக்காகவே மாறிவிட்டது. மாசு கட்டுப்பாடு ஏற்பாடுகளும் முறையாக கவனிக்கப்படுகின்றன. ஏனென்றால் எந்த சுத்தமான நிர்மலமான சூழலால் ஈர்க்கப்பட்டு பயணிகள் இங்கு வருகிறார்களோ அதனையே கெடச் செய்வது தம் காலை தாமே வெட்டுவதற்கு சமமானதாகும். என்ன கடல் அழகு, என்ன கடற்கரைகள், அழகான தீவுகள்! உலகில் இப்பொழுதும் இத்தகைய அழகான இடம் உள்ளதா என்று நம்பவே முடியவில்லை. இயற்கை அழகை கெடுப்பதும் செழிக்க வைப்பதும் ஓரளவிற்கு நமது கையில் உள்ளது. பிரச்சனை என்னவென்றால், இயற்கையிடமிருந்து நாம் பயன்பெற மட்டுமே அறிந்துள்ளோம். அதற்கு உதவுவதை நாம் கற்றுக்கொள்ளவே இல்லை. இயற்கை இந்த பூமியை மனிதருக்காக மட்டும் உருவாக்கவில்லையே. இந்த பூமி மீது ஒவ்வொரு வாழினத்திற்கும் உரிமை உள்ளது. நமக்குள்ளது போலவே அவை வகை வகையான பறவைகளோ அல்லது ஜந்துக்களோ விலங்கினங்களோ. யாத்திரையின் அடுத்த இலக்கு கார்பெட் தேசிய பூங்காவாகும். இங்கு இத்தகைய உயிரினங்களை பாதுகாப்பாக வளர்க்கிறார்கள். இங்கு நாம் சுட்டுத் தள்ளலாம், ஆனால் கேமராவினால் மட்டுமே. அதோடு இங்கு மிருகங்களை நாம் இயற்கையான சூழலில் கண்டு களிக்கலாம். தில்லியிலிருந்து 6 மணி நேர பயண தூரத்தில் வட இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் கணவாய் மலைக்குன்றுகளுக்கு அருகில் தான் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கார்பெட் தேசிய பூங்கா. பாரதத்தின் முதலில் உருவாக்கப்பட்ட தேசிய பூங்காக்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த வனத்தின் பெயரானது புகழ்பெற்ற ஆங்கில வேட்டைக்காரரும் இயற்கை விரும்பியுமான ஜிம் கார்பெட்டை கௌரவிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இவர் மனித வேட்டையாடும் புலிகளை சந்தித்த வர்ணனையானது இவர் எழுதிய பல புத்தகங்களில் சுவைப்பட எழுதப்பட்டுள்ளது. இமயத்தின் ஓரமாக 1300 சதுர மீட்டர் பரப்பளவில் பறந்து கிடக்கும் பூங்காவில் ராம் கங்கா நதி இதன் முழு பரப்பளவிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கார்பெட் தேசிய பூங்காவானது 50 மிருகங்கள், 580 பறவைகள் மற்றும் 85 ஊர்வனங்கள் வாழும் இடமாக திகழ்கிறது. இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற வாழினமானது வங்காள அரச புலியாகும்.
உலகில் வனவிலங்கு குடும்பத்தில் குறைந்து வரும் புலிகளை காப்பாற்றும் திட்டமான ப்ராஜெக்ட் டைகர் முதலில் இந்த பூங்காவில்தான் செயல்படுத்தப்பட்டது. இயற்கை விரும்பிகளுக்காக மான்கள், காட்டுப்பன்றி, குரங்கினங்கள் மற்றும் குரைக்கும் கரடிகளை காண்பதற்கு இது ஒரு லட்சிய பூங்காவாகும். அதோடு சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பாதுகாக்கப்பட்ட காடானது இயற்கை அற்புதங்களை காண்பதற்கு அருமையான இடமாகும். டைகர் டாப்ஸ் கார்பெட் தங்கும் விடுதியாகும். காட்டில் வாழ்வதற்கான இடத்தை தேடுபவர்களுக்கு இது ஒரு லட்சிய இடமாக இருக்கும். இங்குள்ள விடுதிகளில் 24 பெரிய இரு படுக்கைகள் கொண்ட அறைகள், குளியலறை வசதிகள் மற்றும் தனி பால்கனிகள் கொண்டவையாகும். தேசிய பூங்காவில் சஃபாரி நடவடிக்கைகளுக்காக இதைவிட உயர்ந்த ஏற்பாடு என்னவாக இருக்கும்? சஃபாரி செயல்முறைகளுடைய அனுபவமே அற்புதமான அனுபவமாகும். காட்டு மிருகங்களை பார்வையிட காடு மற்றும் நதியை கடப்பதற்காக யானை சவாரி. யானையின் முதுகு நடமாடும் மேடையாக திகழ்ந்தாலும் அந்த காட்டுப் பகுதியின் கரடு முரடான பாதைகளை கடக்க மிகவும் வசதியான மற்றும் சுகமான ஏற்பாடாகும். பறவைகளை கண்டுகளித்தல், சுற்றி பார்த்தல் மற்றும் விளையாட்டுகளை காண்பதற்காக பயிற்சி பெற்ற இயற்கை வல்லுநர்கள் தங்கும் விடுதிகளில் இருந்தே உங்களுடன் வருவார்கள். அதோடு இங்குள்ள சாலைகளின் காட்டுப் பணிகளை குன்றுகள் அல்லது நைனிதால், ராணிகேத் போன்ற அருகில் உள்ள சுற்றுலா மையங்கள் வரை உங்களை சுற்றி காண்பிப்பார்கள். இயற்கையின் மடிக்கு திரும்பச் சென்று வந்ததில் இனம் தெரியாத அமைதியை உணர முடிகிறது. இது நகரங்களில் அனைத்து வசதிகள் இருந்தும் கிடைக்காத அமைதியாகும். இன்றைக்கும் இந்தியாவின் பல மாநிலங்களில் வாழும் மக்கள் இயற்கையுடன் முழு ஒத்துழைப்பாக வாழ கற்றுவிட்டனர். அத்தகைய ஒரு மாநிலமே சிக்கிம். உண்மையில் கேங்டாக் மாநில தலைநகரம் எனும் வகையில் ஒரு பிரமிக்கத்தக்க நவீன நகரமே ஆகும். ஆனால் மற்ற மாநிலங்களில் உள்ள பழமையின் அழகும் பாதுகாக்கப்பட்டே உள்ளது. அதோடு இங்குள்ள சறுக்கு இடங்கள், பூக்களின் அழகுகள், பழங்குடி இனங்கள், அவர்களது வாழ்வு முறைகள் மற்றும் திபெத்தியம் புத்திசம் உடைய தாக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஆச்சரியமான இலக்காக இதனை மாற்றுகின்றன. சிக்கிமின் சூழலில் ஆன்மீகத்தின் ஒரு தனிச்சுவையை காண முடிகிறது. பனிப்போர்வை உடுத்திய உயர்ந்து ஓங்கி நிற்கும் மலைகள், அதோடு அதன் அடியில் புயல் கொண்டிருக்கும் ஆழமான பள்ளத்தாக்குகள் அனைத்தும் ஒரு மாய உலகமாகவே தோற்றமளிக்கிறது. எங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் புத்த பிட்சுக்களின் ஆழமான ஆலாபனை அனைத்து சூழலையும் மேலும் ஆன்மீகம் வாய்ந்ததாக மாற்றிவிடுகிறது. பிரமிக்கத்தக்க சாகசங்களை தேடி வரும் பயணிகளின் அனைத்து கனவுகளும் சிக்கிமில் கால் வைத்ததும் பூர்த்தியாகி விடுகின்றன. புத்த சமயம் சிக்கிமின் மிக பிரபலமான சித்தாந்தமாகும். இதன் ஆழமான சடங்குகள், இயல்பான வழிமுறைகள், கண்ணைக்கவரும் பக்தி தளங்கள், வைபவங்கள் நிறைந்த விதிமுறைகள், இயல்பான எளிமை, தனிமை நிறைந்த சூழ்நிலை அனைத்தும் சிக்கிமில் மேலும் வலிமை பெற்று விளங்குகின்றது. பாரதத்தின் கிழக்கு முனையில் நேபாளம் மற்றும் பூட்டானுக்கு மத்தியில் பதுங்கி காணப்படும் சிறிய சிக்கிமை இமயமே தமது பலமுள்ள கரங்களில் தாங்கி நிற்கிறது. உலகின் 3வது மிக உயர்ந்த மலையுச்சியான கஞ்சன்ஜங்கா சிக்கிம் மக்களின் கனவுகள் மற்றும் வரலாறு இரண்டிற்கும் கௌரவமாக திகழ்கிறது. இம்மலையை மிக முக்கிய இரட்சகன், தெய்வம் எனும் ரூபத்தில் இங்குள்ளவர்கள் பூஜிக்கிறார்கள். சில சமயங்களில் இந்த அழகான பிராந்தியம் புத்த தர்மத்தின் காலச்சக்கரம் போன்ற அனுசரிப்புகளில் பிரசித்தி பெற்ற பூமியாக மாறிவிடுகிறது. நோபல் பரிசு வென்ற திபெத்திய புத்தர்களின் சர்வ வல்லமை படைத்த குருவான தலாய் லாமா தாமே இந்த திருவிழாவை தொடங்கி வைக்கிறார். காலச்சக்கர திருவிழா பூமியின் சித்தி மற்றும் பவித்திர தன்மையையும் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் அமைதியை வளர்ப்பதற்காக செய்யப்படும் தியானமும் ஆகும். பக்தர்களுக்கு இது ஒரு வகையான தீர்த்த யாத்திரையாகும். அதோடு பயணிகளுக்கோ
பிரம்மாண்டமான பவ்ய விழாவை காண்பதற்கான ஒரு மறக்க முடியாத சந்தர்ப்பம். உள்நாட்டினர் மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளிலிருந்தும் புத்த மதத்தை பின்பற்றுவோர் இந்த உற்சவத்தில் பங்கேற்கின்றார்கள். ஆழமான சிவப்பு உடைகளில் பலவித பகுதிகளிலிருந்து வருகை தரும் புத்த பிட்சுக்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி பவித்திரமான மந்திர அனுசரணைகளில் முழுமையாக பங்கேற்கிறார்கள். இந்த இடத்துல நடக்கிற வழிபாடுகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆன்மீகமும் தெய்வீகமும் வாய்ந்த ஒரு நல்ல நாடுன்னு எனக்கு தோணுது. எனக்கு இந்த நாட்டை சுத்தி பார்க்க நிறைய நேரம் இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. மிகவும் அழகான அலங்காரம் கொண்ட புத்த சமய வடிவங்கள் டங்காவில் அனைத்து வனப்புகளோடு அமைக்கப்படுகிறது. அனைத்து சூழலின் பவித்திரத்தன்மையும் சித்தியும் காண்போர் ஆத்மாவை மெய்மறக்க செய்து விடுகிறது. பழங்கால கலாச்சார பாரம்பரியத்தின் அலங்காரமாய் ஒளி மிகுந்த நிகழ்வு கண்முன் தெரிகிறது. காலச்சக்கர தியான திருவிழாவிற்காக சிக்கிமை தேர்ந்தெடுத்தது காரணத்தோடுதான். இமயத்தின் இந்த சிறிய பிரதேசத்தில் 150க்கு மேலான புத்த விகாரங்கள் உள்ளன. இவைகளில் ரும்டெக்கும் உள்ளடங்கியதாகும். திபேத்தியன் புத்திசமுடைய கர்ம காரிய சடங்குகளின் கேந்திரம் மற்றும் கர்ம பாவங்களின் இருப்பிடம். சிக்கிமில் ரும்டெக்ஸை 1,00,000 இந்திர தனுசுகளால் அலங்கரிக்கப்பட்ட விகாரம் என்றும் கூறுவார்கள். கர்மா காரியங்களின் 11ஆம் குருவான கியாவா கர்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த விகாரம் அவருடைய வாரிசின் மறுஜன்மத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அதுவரை எல்லா விகாரங்களைப் போலவே இந்த விகாரத்திலும் பழங்காலத்திலிருந்து நடத்தப்படும் பவித்திரமான மந்திரங்கள் மற்றும் சடங்குகளின் மத சிக்ஷா மற்றும் பழமையான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. மேற்கு சிக்கிமில் இங்குள்ள சர்வ முக்கிய விகாரமான பெமாயாங்சி உள்ளது. இங்குள்ள மொழியில் இதன் பொருள் முழுமையான அறிவொளி தாமரை என்பதாகும். 18ஆம் நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த விகாரத்தில் புத்த மத பொருட்களின் அசாதாரணமான கலைக்கூடம் உள்ளது. திபெத்திய மக்களின் வாழ்க்கை முழுவதும் திபெத்தியன் மற்றும் புத்திசத்தின் தாக்கம் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் இங்குள்ள இதர நேபாள தேச மக்களின் பாரம்பரியங்களும் அவ்வாறே மதிக்கப்படுகின்றன. இதை போன்ற ஒரு பழங்குடி இனம்தான் இந்த லிம்பூஸ் இனம். இந்த மக்கள் ஒரு வகையான பழமை சடங்குகளில் நம்பிக்கையுடையவர்கள். இவர்களது பூசாரிகளை ஏப்பா என்று அழைக்கிறார்கள். லிம்பு மக்களிடையே இவர்கள் மகத்துவம் வாய்ந்தவர்கள் ஆவார்கள். இவ்வகையான மந்திரத்தால் வியாதிகளை குணப்படுத்துவது பூசாரிகளின் கிரியைகளின் மகத்துவம் வாய்ந்த அங்கமாகும். இங்கு மேற்கு சிக்கிமில் இந்த சடங்கிற்காக ஏப்பா ஏற்பாடுகள் செய்து விடுகிறார். மந்திர உச்சாடனங்கள் செய்து பிரத்யேக ஆத்மீக பலி கொடுத்த வண்ணம் ஏப்பா ஒரு வகையான தியானத்தில் மூழ்கி விடுகிறார். அதன் பிறகு நோயாளிக்குள் புகுந்துள்ள கெட்ட ஆவியை விரட்டி அவனை குணமாக்கி விடுகிறார். இது அந்த மக்களின் நம்பிக்கை. இதைப் போல வினோதமான ஆச்சரியமான விதிமுறைகள் சிக்கிம் பயணத்தை மறக்க முடியாததாக செய்துவிடுகிறது. இந்த மெய்மறக்க செய்துவிடும் அனுபவங்களுடன் மலையேற்றம் மற்றும் இயற்கையை ரசிக்கும் தாக்கமும் இங்கு தெரிய வருகிறது. கரடு முரடான கடினமான மலை பூமியானது மலையேற்றத்திற்கு உகந்தது. அதோடு இங்குள்ள மலர்களின் பல வகையானது எந்த ஒரு இயற்கை விரும்பியின் கனவுகளையும் நனவாக்க வல்லதாகும். இத்தனை வகைகள் நிறைந்த பிராந்தியமும் இத்தனை கலாச்சாரம் இத்தனை விசேஷ பக்தி வழிமுறைகள் கொண்ட சிக்கிமின் பயணத்தை விளக்குவதற்கு ஒரே ஒரு வார்த்தைதான் உள்ளது: கச்சிதம்.